கோவில்பட்டி அருகே சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளான கண்டெய்னர் லாரி. பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக ஒரு கோர விபத்து நேரிட்டிருக்கின்றது. கோவில்பட்டி அருகே சாலை தடுப்பில் மோதி கண்டெய்னர் லாரி விபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பரபரப்பான அதிர்ச்சியூட்டும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், இந்த விபத்து எப்பொழுது நேரிட்டது? என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது? சொல்லுங்க. மோகன், திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டான் பகுதியைச் சேர்ந்த உச்சி மாகாளி என்பவர். இவர் கண்டெய்னர் ஓட்டுநராக இருந்து வருகிறார். தூத்துக்குடியில் இருந்து இன்று கிட்டத்தட்ட ஒரு 8 மணி போல் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது கோவில்பட்டி அருகே உள்ள சிவனைந்தாபுரம் போலீஸ் சோதனை சாவடியை கடக்க முயன்ற பொழுது கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி சாலையின் தடுப்பு சுவரின் மீது மோதி சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் வழியாக வந்த கார்கள் மீதும் இந்த கண்டெய்னர் லாரி மோதியதால் அந்த காரை அப்பளம் போல் நொறுங்கின. இந்த சம்பவம் தொடர்பாக அவ்வழியாக சென்றவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த சாத்தூர் போலீசார் உடனடியாக அங்கு காயமடைந்தவர்களை மீட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலையின் நடுவே இந்த கவிழ்ந்த கண்டெய்னர் லாரியை அகற்றும் பணியில் தற்போது போக்குவரத்து போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விபத்தில் அப்போது சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அந்த வாகனங்களை போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி மோகன்.